அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை 25 முதல் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபயணம் தொடங்க அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் செல்வது தொடர்பான ஒரு அறிவிப்பினை கடந்த வாரத்திலே வெளியிட்டிருந்தார். நிர்வாகிகள் சந்திக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு நடைபயணத்தை விரைவில் செல்ல இருப்பதாக கூறியிருந்தார். பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொடர்ந்து பொறுப்புகளில் இருந்து விடுவித்து வருகின்றார். இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருமே அன்புமணிக்கு ஆதரவாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணியும் தன்னுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வருகின்றார். வரும் 15ஆம் தேதி முதல் மாவட்ட அளவிலான பொதுக்குழு உறுப்பினர்களை அன்புமணி சந்திக்க இருக்கின்றார். வருவாய் மாவட்ட ரீதியாக பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து முடித்த பிறகுதான் இந்த நடைபயணத்தை தொடங்குவது குறித்து அன்புமணி முடிவு செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்த பிறகு தேவை ஏற்படக்கூடிய பட்சத்திலே மாநில அளவிலான ஒரு பொதுக்குழுவை கூட அன்புமணி கூட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் பொதுக்குழு என்பது ஆண்டினுடைய இறுதியில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே கூடும். அவசர தேவைகளுக்காக மாதங்களுக்கு இடையில் கூட ஆண்டினுடைய மத்திய பகுதியில் கூட கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்களை மாவட்டம் தோறும் சந்தித்த பிறகு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி முதல் உரிமை மீட்பு நடைபயணத்தை தொடங்குவதற்கு அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. சட்டமன்ற தொகுதி வாரியாக அன்புமணி இந்த நடைபயணத்தை மேற்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ராமதாஸ் பிறந்த நாளிலே இந்த நடைபயணம் தொடங்கக்கூடிய நிலையில் முதல் கட்ட நடைபயணத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய வட தமிழக மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து அந்த நடைபயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய தலைநகரிலே நடைபயணம் செல்வார் அன்புமணி என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கு உள்ளாகவும் ஒன்றிய ரீதியாக 2 அல்லது 3 கிராமங்கள் பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய கிராமங்களை இலக்கு வைத்து அந்த கிராமங்களிலும் இந்த நடைபயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாமகவிலே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான அந்த கருத்து முரண்கள் இன்னும் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி அடுத்த கட்டமாக நடைபயணம் மூலம் தொண்டர்களை சந்திப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார். ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவருமே அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களுடைய ஆதரவும் அன்புக்கும் இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த நடைபயணம் திட்டமிடப்பட்டிருக்கும் என்று கருதப்படுகின்றது. அதன்படி ஜூலை 25 மருத்துவர் ராமதாஸினுடைய பிறந்த நாளிலே அன்புமணி இந்த நடைபயணத்தை தொடங்க இருக்கின்றார். ஏற்கனவே பாமகவில் ராமதாசுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தங்களுடைய கட்சியினுடைய குலதெய்வமாக அவரைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், எப்பொழுதுமே அவருடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் உழைப்போம் என்று கடந்த வாரம் நிர்வாகிகளை சந்தித்திருந்த பொழுது அன்புமணி கூறியிருந்த நிலையில் ராமதாசினுடைய பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதியே தன்னுடைய நடைபயணத்தை உரிமை மீட்பு நடைபயணம் என்னும் தலைப்புடன் தொடங்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.